அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்? அவளை நான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க காதலிச்சிங்க சரி, அந்த பொண்ணு உங்களை காதலிச்சாளா? நான் சொல்றேன், அந்த பொண்ணு உங்களை காதலிக்கல. நீங்க தான் விரட்டி விரட்டி அவளை காதலிச்சிருக்கீங்க, கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. அது பொறுக்க முடியாம தான் அவ ஓடிட்டா அப்படின்னு நான் சொன்னா என்ன பண்ணுவீங்க? சார் நீங்க தேவையெல்லாம் பேசுறீங்க சார். நாங்களே பொண்ணை காணும் தான் இங்க வந்திருக்கோம். நீங்க இப்படி எல்லாம் பேசியல. என்ன சார், போன வருஷம் சென்னையில மட்டும் காணாம போன பொண்ணுங்களோட எண்ணிக்கை 1042. இந்த வருஷம் இது வரைக்கும் தொலைஞ்சவங்க 342. 30 வயசுக்கு கீழே காணாம போன பொண்ணுங்க 212. உங்களுக்கு ஒரே பொண்ணு, எங்களுக்கு 212ல 1. கடத்தப்பட்ட பொண்ணு பேரு சந்தியா, வயசு 21. ஒரே அண்ணா ஒர்க் பண்றது நியூஸ் சேனல்ல, அண்ணி ஹவுஸ் வைஃப். பொண்ணு படிக்கிறது ஜெயின்ஸ் காலேஜ், லைப்ரரி சயின்ஸ் ஃபைனல் இயர். 3 மாசமா திசைகள் ரிப்போர்ட்டர் திருப்பதி சாமியோட காதல். கூடிய சீக்கிரம் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கடத்திட்டாங்கன்னு கத்துறீங்களே, ஏன் சார் கடத்தினாங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க ஊர்ல இருக்கவன பத்தி எல்லாம் எழுதிருக்கீங்க, அதுல உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தன் தான் அந்த பொண்ணை கடத்தி இருக்க முடியும். சோ நீங்க தான் காரணம். அந்த ஆங்கிள் தான் போலீஸ் இந்த கேஸை மூவ் பண்ணும். சின்ன வயசு அதாங்கய்யா. பாப்பா வாங்க தம்பி, வாமா. மத்தியாரையா சந்தியாவோட அண்ணன் அண்ணி. பொண்ணை பார்க்கலான் இருந்தேன், ஏன்னா நம்ம நடந்து போச்சு. ஊர்ல ஒழுங்கா விவசாயம் பண்ணி இருக்கலாம்ல. பத்திரிக்கை வேலை தான் வேணும்னு ஆசைப்பட்டான். அந்த வேலை வேணாம் நான் 1000 வாட்டி சொல்லிட்டேன். ஊர்ல இருக்க குப்பையெல்லாம் நமக்கு எதுக்கு? சரி எழுதலாம். அதனால இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பரவாயில்ல. கல்யாணம் பண்ண போற பொண்ணை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறானே, நான் யாருக்கு என்னன்னு சொல்றது? திரு கூட இருந்தப்ப நடந்ததுக்காக நாம அவரை குறை சொல்லக்கூடாது. அவர் எம்டி கமிஷனருக்கு ஃபோன் பண்ணிருக்காரு. காலையில கமிஷனரை போய் பார்க்கணும். பேப்பர்ல காணவில்லைன்னு போட்டா என்னம்மா நீ நம்ம பிள்ளைய நம்மளே அசிங்கப்படுத்துறதா? அப்படி போறதா இருந்தா தம்பி அவர் சேனலே போட மாட்டாரா? அவர் சொன்ன மாதிரி கமிஷன் ஆஃபீஸ்ல தான் போய் சொல்லணும். நல்ல காரியம் நல்லா நடக்கும். ஊர்ல இருக்கிறவனை பத்தி எல்லாம் எழுதிருக்கீங்க, அதுல உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தன் தான் அந்த பொண்ணை கடத்தி இருக்க முடியும். சொன்னது இப்படிதானா? பத்திரிக்கைக்கார மேல கைய வச்சா பிரச்சனை ஆகுன்னு நான் காதலிக்கிற பொண்ணை கடத்தி வச்சிருக்கேடா. கேவலமால உனக்கெல்லாம் ஒரு மீசை கூட 10-15 அடியாள். எங்கடா சந்தியா? சந்தியா எங்கடா? அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு எங்கடா? அவ பத்தி என்னடா சொல்ற? அறிவு கட்டவனே, ஏன்டா அடிச்சவனே? எப்படிங்கடா? ஒண்ணு இல்லம்மா, தண்ணி கூட. அவனுக்கு அவனோட பிரச்சனை. நம்மள சந்தேகப்பட்டு வீடு தேடி வந்திருக்கான். கோவத்துல அப்படி இப்படிதான் பேசுவான். அதுக்குன்னு அடிக்கிறதா? மடையனுங்க. என் பொண்ணு பேரு சுமதி, MBBS படிக்கிறான். உள்ள போமா. சரிப்பா. தம்பி, உங்க சந்தேகமும் கோவமும் நியாயம்தான். ஆனா நான் செய்யவும் மாட்டேன். எனக்கு சண்டை உங்களோட தான், உங்க வீட்டு பொம்பளைங்களோட இல்ல. நான் எவ்வளவோ தப்பு பண்றேன், ஆனா எந்த பொம்பளை மேலையும் கை வச்சதில்லை, யார் குடும்பத்தையும் கெடுத்ததில்லை. அதனால தான் என் பொண்டாட்டி புள்ளையோட வெளியே போனா 4 பேர் என்ன மதிக்கிறான். தம்பி, நான் தரம் பார்க்காம நட்பு வச்சுக்குவேன், ஆனா தகுதி பார்த்து தான் எதிரி வச்சுக்குவேன். எனக்கு எதிரியாகிற தகுதி உங்களுக்கு கிடையாது. நீங்க ரொம்ப சின்ன பையன் தம்பி, சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. பொண்ணு விஷயங்கிறதால ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்க, செய்யறேன். சந்தியாவை நீ கடத்தினன்றதுக்காக நீ நல்லவனிட மாட்டேன். நீ தப்பு பண்ணன்றதுக்காக தான் ஒன்னா கேட்க வந்த. தப்பு பண்றவங்கள ஒருத்தனா என்னையும் சேர்த்துறாத. உங்களுக்கு புரியல தம்பி, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல. நான் இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு எப்போ எந்த உதவி வேணுமோ என்கிட்ட கேளுங்க, நான் செய்வேன். சிங்கம் பெருமாளை செஞ்சுட்டு இல்லைன்னு கூட சொல்லாமே எப்படி அவர் சொல்றத நம்புறது? நான் நம்புறேன். காரணம் ஒரு கண்ணில் இருந்து உண்மை வாய் போய் சொல்லும்.
கண் போய் சொல்லாது. இல்ல, இந்த கருத்து சிங்கப்பெருமாள் செய்யல. அப்போ வேற யார் செஞ்சிருப்பாங்க? இந்த 5 வருஷத்துல திருப்பதி எழுதின மொத்த கட்டுரைகள் 116, சினிமா விமர்சனம் உட்பட. இதில் பிரச்சனைக்குரிய கட்டுரை பார்த்தா 37. அந்த 37ல் பெருசாக பாதிக்கப்பட்டவங்க 3 பேர். சிங்கப்பெருமாள், முன்னாள் அமைச்சர் துரைபாண்டி, ஐஏஎஸ் கருணாமூர்த்தி. இப்போ நம்ம சந்தேகத்தில் இருக்கிறது 2 பேர், முன்னாள் அமைச்சரா ஐஏஎஸ். கருணாமூர்த்தி ஐஏஎஸை கோர்ட் கேஸ்லேருந்து விடுவிச்சு டிபார்ட்மெண்ட் மாற்றிட்டாங்க. ஆனால் பதவி போகலை. பதவி பறி போனது துரைபாண்டியனுக்கு தான். 14 வருஷம் மந்திரி பதவியில் இருந்தவர். நீங்கள் எழுதின அந்த ஜெயில் கட்டுரையால் அவரோட பதவியை போயிடுச்சே. அப்போ துரைபாண்டிங்கிறீங்களா? அவசரப்பட்டு அந்த முடிவும் எடுத்துட முடியாது சார். துரைபாண்டி அமைச்சரா இல்லையே ஒழிய ஆளுங்கட்சியில் அவருக்கு நிறையவே சப்போர்ட் இருக்கு. இதனால நாளைக்கு நம்ம பத்திரிகை கிடைக்கிற அரசாங்க விளம்பரம் எல்லாமே பாதிக்கப்படும் சார். பாதிக்கணுமே, பத்திரிகை எழுத்து போடுவான். ஏயா, அவன் எழுத கட்டுரையினால தான் இவ்வளவு கஷ்டம். எனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு நிம்மதி கிடைக்கும்னா நான் எதுக்கு தயார். ஹலோ திசைகள். திருப்பதி சாமி இருக்காரா? இருக்காரு. நீங்க யார் பேசுறது? சந்தியா கூட இருக்கிறவன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம். வெறும் காத்திரையில கத்தி வச்சிட்டு இருக்கான். திரு, சந்தியா இருக்கிற இடத்துல இருந்து ஃபோன். ஹலோ. என்ன திருப்பதி, எப்படி இருக்க? யார் பேசுறது? சந்தியா எங்க? சந்தியா பத்திரமா இருக்கு. ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு வேணுங்கிறத நான் எடுத்துட்டு வந்துட்டேனே. சொல்றது கேளு திருப்பதி. நமக்குள்ள ஒரு சின்ன விளையாட்டு. உனக்கு 15 நாள் டைம். அதுக்குள்ள நான் யாருன்னு நீ கண்டுபிடிச்சிட்டீனா சந்தியா உனக்கு கிடைப்பா. இல்ல, கிடைக்கவே மாட்டா. இந்த விளையாட்டோட சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? முடிவு என்னன்னு தெரிஞ்சே ஆரம்பிக்கிற விளையாட்டு. பொதுவா எல்லாரும் கடைசி மூவ்ல தான் செக்மேட் சொல்லுவாங்க. ஆனா நான் ஃபர்ஸ்ட் மூவ்லயே உனக்கு செக்மேட் சொல்றேன். ஏன்னா ஜெயிக்க போறது நான் தானே. செக்மேட் திருப்பதி. ஹலோ ஹலோ. ச்சே, நம்பர் என்னன்னு பாரு. 9411-87624. ப்ரீபெய்ட் கார்டாச்சே. யூஸ் பண்ணிட்டு சிம் கார்டை தூக்கி வச்சிருவானே. நீ கவலைப்படாத, அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். 5 நாள் டைம் கொடுத்துருக்கான்ல, என்ன வேணும்னு கேட்போம். எதுவுமே கேட்க மாட்டேங்கிறானே. எதுவும் வேணாட்டி எதுக்கு ஃபோனில் பேசுகிறான்? நீ வேணா பாரு, அவன் திரும்பவும் ஃபோன் பண்ணுவான். நீ தூங்கும்போது, தூங்கி எந்திரிக்கும் போது எப்படி இருப்பேன்னு பார்க்கணும்னு நினைச்சேன். நான் இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு பதிலா இந்த மணி பேசிக்கிட்டு இருக்கும். நான் தான் உன்னை தேடி வந்தேன். நான் தான் உன்கிட்ட காதல் சொன்னேன். நான் தான் முத்தம் கொடுன்னு கேட்டேன். இப்பவும் நான் தான் உனக்காக காத்துட்டு. சொல்லுண்ணா. பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, பிரச்சனை இல்லைண்ணா. ரொம்ப கத்துறாளா? என்னண்ணா நீ அடிச்சைட்ல சாப்பிட்றதுக்கே வாயை திறக்க மாட்டீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஃபோன் பண்ணுறேண்ணா. ரெசிடென்ஷியல் ஏரியா, சின்ன டவுன் கூட வரும். ஓகேண்ணா, சரிண்ணா. என்ன நம்பர் சொன்னீங்க? TN22H2628. என்ன மேடம் வர மாட்டேங்குது? கண்ட்ரோல் ஆல்ட் தட்டுங்க. இதில் ஒரு சைன் போடுங்க. ஃபைலை பார்த்து வேலை செய்யும்போது கூட வேலை சீக்கிரம் நடந்தது. வேலை சீக்கிரம் ஆகட்டும்னு கம்ப்யூட்டர் கொண்டாந்தாங்க. மேற்கொண்டு 2 மணி நேரம் ஆகுது. சார் என்ன நம்பர் சொன்னீங்க? TN22H2628. சார் டிவிஎஸ் சுசுக்கி தாம்பரம் சார். டிவிஎஸ் சுசுக்கி சார், மாருதி வேன் சார். நான் என் கண்ணால் பார்த்தேன் சார். புது வண்டி மட்டும்தான் ஆர்டிஓ ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. மற்றபடி திருட்டு வண்டி, பழைய வண்டின்னு நிறைய வண்டிங்க டூப்ளிகேட் நம்பரில் ஓடுது. அதில் ஒன்றா இருக்குது சார். டே ரவி, இங்க வந்து பாரா, செம ஆட்டம்.
டேய் ப்ரெஷர் அதிகமாக இருக்குடா அதான் வெடிச்சிருக்கு. நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. என்ன டாய்லெட் போகணும். போ.